ஜி.யு. போப் எங்கிருந்தோ வந்த வண்டு. திருவாசகத்தையும் திருக்குறளையும் சேர்த்து அடக்கம் செய்யுங்கள். எனக்கு சமாதி கட்டி முடிக்கப்பட்டு என்னுடைய சமாதியிலே எழுதுங்கள். என்னுடைய சமாதியிலே எழுதுங்கள். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். மாணவன் உலகம் பூராவும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஜி.யு. போப் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், ஒருத்த வந்தான், ஒரு கிறிஸ்துவன் ஜி.யு. போப் அவர்களிடத்தில் கேட்டான், ஜி.யு. போப், மார்க்கத்தை பரப்புவதற்காக நீங்கள் வந்தீர், வந்துவிட்டு இங்கே திருவாசகம் திருவாசகம் திருக்குறள் திருக்குறள் இப்படியே நீங்கள்லாம் பேசினுக்கிறீங்களே, மார்க்கத்துடைய பணியை ஒன்று கூட செய்யலையே, நீங்கள் ஊழியம் எதுவுமே செய்யவில்லையே என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன ஊழியம் செஞ்சிருக்கிற? மார்க்கத்து தான். மார்க்கத்தினுடைய ஊழியம் செய்யவில்லை, நான் தமிழ் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள்.